நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல இன்னைக்கு ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பேச போறோம். அதாவது திமுகவும் அதிமுகவும் கைகோர்த்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகவும் உதயநிதி துணை முதலமைச்சராகவும் பதவியேற்றால் எப்படி இருக்கும்? நினைக்கவே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்குல்ல. ஆமா, கண்டிப்பா. இந்த கற்பனைக்கே எட்டாத கூட்டணி போஸ்டர்கள் தான் இப்போ இணையத்துல ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. நீங்க கூட உங்க வாட்ஸ்அப்லயோ இல்ல ட்விட்டர்லயோ இத பார்த்திருக்கலாம். கண்டிப்பா பாத்திருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இது ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆயிடுச்சு இப்போ. அதான். இன்னைக்கு நாம இந்த வைரல் மீம்ஸ்கள், சில அரசியல் கட்டுரைகள், அப்புறம் நெட்டிசன்களோட கமெண்ட்களை எல்லாம் வச்சு ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமா அலச போறோம். மக்கள் ஏன் நிஜ அரசியல் இருக்கிற குழப்பங்களை இப்படி ஒரு மீம் மெட்டீரியலா மாற்றி ரசிக்கிறாங்க அப்படிங்கறத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆமா, விவாதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நாம நேயர்களுக்கு தெளிவுபடுத்திடலாம். இப்போ இந்த ஆதாரங்கள் எந்த அரசியல் கட்சியையும் ஆதரிக்கிறதுக்கோ இல்ல விமர்சிக்கிறதுக்கோ கிடையாது. ஆமா, நாம எந்த பக்கமும் சாயல. கரெக்ட். சமூக வலைத்தளங்கள்ல மக்கள் எப்படி அரசியல் பரபரப்பை எதிர்கொள்றாங்க அப்படிங்கிற அந்த மனநிலைய மட்டும்தான் நாம பகுப்பாய்வு செய்ய போறோம். எனக்கு அந்த மனநிலை தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்போ இந்த திமுக அதிமுக கூட்டணி அப்படிங்கிற ஒரு கற்பனைய சிஎஸ்கே அப்புறம் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் ஒன்னு சேர்ற மாதிரி நெட்டிசன்கள் கலாய்க்கிறாங்க. ஆமா, ஸ்போர்ட்ஸ் ரைவல்ரி மாதிரி. கரெக்ட். எனக்கு என்னவோ இது பேட்மேனும் ஜோக்கரும் சேர்ந்து ஊரை காப்பாத்துற மாதிரி ஒரு சாத்தியமே இல்லாத விஷயமா தான் படுது. ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, அரசியல் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒரு ரொம்ப தீவிரமான விஷயம். உண்மைதான். அத போய் மக்கள் ஏன் ஒரு ஐபிஎல் மேட்ச் போல ரொம்ப சாதாரணமா சுருக்கி பார்க்கறாங்க? இது ரொம்ப விளையாட்டான ஒரு அணுகுமுறையா உங்களுக்கு தெரியலையா? நல்ல கேள்வி. இது ஏன் நடக்குதுன்னு கொஞ்சம் சைக்கலாஜிக்கலா பார்த்தோம்னா, இப்ப மக்கள் தினமும் எக்கச்சக்கமான முரண்பாடான அரசியல் செய்திகளை பார்க்கறாங்க இல்லையா? ஆமா, காலையில ஒண்ணு சாயந்தரம் ஒண்ணுன்னு வருது. அதுதான். இந்த அபரிமிதமான தகவல் பெருக்கம், அதாவது இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் அவங்களுக்கு ஒரு பெரிய மன அழுத்தத்தை கொடுக்குது. அப்போ அந்த சீரியஸான விஷயத்த தங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கிரிக்கெட் விளையாட்டோட ஒப்பிடும்போது அதோட வீரியம் சட்டுன்னு குறைஞ்சிடுது. ஓஹோ, ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி. எக்ஸாக்ட்லி. இது ஒரு வகையான தற்காப்பு மெக்கானிசம்னு கூட சொல்லலாம். நிஜ வாழ்க்கையோட விரக்தியையும் குழப்பத்தையும் இப்படி ஒரு நகைச்சுவை மூலமா அவங்க ஃபில்டர் பண்ணிக்கிறாங்க. அட ஆமா, அந்த ஃபில்டர் இருக்கிறதெல்லாம் கற்பனை குதிரை அப்படி தட்டி விடுறாங்களோ என்னவோ. நீங்க அந்த வைரல் போஸ்டரை பாத்தீங்கன்னா அதுல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், உதயநிதி துணை முதலமைச்சர் அப்படின்னு பதவிகளை எல்லாம் பிரிச்சுட்டாங்க. ஆமா, நான் பார்த்தேன். ரொம்ப காமெடியா இருந்துச்சு. அதுல அப்போ ஸ்டாலினுக்கு என்ன பதவி அப்படின்னு கேட்டா, கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் அப்புறம் முழுநேர அட்வைஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கிண்டல் பண்ணியிருக்காங்க. முழு நேர அட்வைஸ் டிபார்ட்மெண்ட். நிஜமாவே மக்கள் ரொம்ப கிரியேட்டிவ் தான். இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா 60% 40% அப்படின்னு ஏதோ ஐபிஎல் ஏலத்தோட பாயிண்ட்ஸ் டேபிள் மாதிரி கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு கணக்கெல்லாம் போடுறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது நிஜமாவே மக்கள் அரசியல சீரியஸா எடுத்துக்கலையோ அப்படின்னு தோணுது. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. இதுக்கு நடுவுல தவைக அப்புறம் காங்கிரஸ் தனித்து போட்டியிடுறதா அந்த மீம்ல போட்டிருக்கிறத பார்த்துட்டு தவைக ரசிகர்கள் அண்ணா இது அரசியலா இல்ல சன் டிவி மெகா சீரியலா அப்படின்னு ஷாக் ஆகி கேக்குறாங்க. ஆமா, நானும் அந்த கமெண்ட் பார்த்தேன். மெகா சீரியல் லெவலுக்கு போயிட்டாங்க. மக்கள் அரசியலையே ஒரு சீரியல்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்க. ஏன்னா ஒரு மெகா சீரியல்ல எப்படி லாஜிக்கே இல்லாம எதிர்பாராத திருப்பங்கள் வருமோ அப்படிதான் இப்போதைய அரசியலும் இருக்கு அப்படின்னு மக்கள் நம்ப தொடங்கிட்டாங்க. அதுவும் உண்மைதான். ஆனா இந்த மனநிலை ரொம்பவே ஆபத்தானது. ஏன்னா அரசியல வெறும் என்டர்டெயின்மெண்டா பார்க்க ஆரம்பிச்சுட்டா அங்கே அரசியல்வாதிகள் கிட்ட பொறுப்புடைமைய கேக்குற மக்களோட திறன் மழுங்கிடும். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. பொறுப்புடைமை அப்படிங்கிறது மிக முக்கியமான வார்த்தை. ஏன்னா இன்னைக்கு டிவி நியூஸ் வச்சா காலையில கூட்டணி கன்ஃபார்ம்னு பிரேக்கிங் நியூஸ் போடுறாங்க. ஆமா, மதியம் ட்விட்டர்ல பார்த்தா கூக்கணி முறிவு அப்படின்னு ட்ரெண்ட் ஆகுது. நைட் யூடியூப்ல பார்த்தா ரகசிய சந்திப்பு அப்படின்னு வேற ஒரு கதையை சொல்றாங்க. நேர்களே, உங்களுக்கு இது ரொம்ப எரிச்சலா இல்லையா? ஊடகங்கள் உருவாக்குற இந்த நியூஸ் சைக்கிள் ரொம்பவே குழப்பமா இருக்கு. உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே அதே எரிச்சல் தான். இந்த தினசரி குழப்பங்களால மக்களுக்கோ அரசியல் கட்சிகளுக்கோ எந்த லாபமும் இல்ல. ஆனா இந்த ஒட்டுமொத்த கேயாஸ்ல உண்மையான வினர்ஸ் யார் தெரியுமா? யாரு? மீம் கிரியேட்டர்ஸ் தானா? வேற யாரு? நம்ம மீம் கிரியேட்டர்ஸ் தான். அவங்களுக்கு தினமும் தீபாவளி தான். எந்த செய்தி வந்தாலும் அதை அப்படியே ஒரு டெம்ப்ளேட்ல போட்டு ட்ரெண்ட் ஆக்கிடுறாங்க. செம்ம. ஒரு விதத்துல பார்த்தா இந்த மீம்ஸ்கள் தான் இன்னைக்கு மக்களுக்கு மிகப்பெரிய ஆயுதம். இவ்ளோ செய்தி வெள்ளத்துல மூழ்கி விடாம தப்பிக்க இந்த நையாண்டி தான் அவங்களுக்கு ஒரு லைஃப் ஜாக்கெட் மாதிரி செயல்படுது. அருமையா சொன்னீங்க. அந்த மீம்ஸ் லைஃப் ஜாக்கெட் தான் இன்னைக்கு பலரை அரசியல் டென்ஷன்ல இருந்து காப்பாத்துது. சரி, நாம இந்த அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம். டைம் போனதே தெரியல. ஆமா,
ஆரம்பத்துல நாம பார்த்த அந்த சாத்தியமில்லாத போஸ்டர்களை ஒரு நிமிஷம் திரும்ப நினைச்சு பாருங்க. இன்னைக்கு இது வெறும் மீம்ஸா, ஒரு கற்பனையா இருக்கலாம். ஆனா மக்கள் மனசுல இப்படி ஒரு ஐடியாவை இந்த மீம்ஸ்கள் விதைச்சிடுச்சு. கண்டிப்பா ஒரு விதைய போட்டாச்சு. ஒருவேளை எதிர்காலத்துல இந்த மீம்ஸ்களே நிஜ அரசியல் வியூகங்களை மாற்றி அமைக்கிற ஒரு பவர்ஃபுல் கருவியா மாறினா என்ன நடக்கும்? சும்மா கற்பனை செய்து பாருங்க. பேட்மேனும் ஜோக்கரும் நிஜமாவே கைகோர்த்துட்டா இந்த ஊர் நிலைமை என்னாகும் நீங்களே சிந்திச்சு பாருங்க.